சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். இதைத்தான் கர்த்தர் என்னை தியானிக்கும்படியாக இன்றைக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். பாருங்களேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கு ஒருவேளை உங்கள் காரியங்களில் இந்த காரியம் செத்து போய்விட்டது, இந்த காரியம் இதுக்கு மேலே உயிர்ப்பிக்கப்பட முடியாது, இந்த வியாதி எனக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு போராட்டங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய அந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் தேவன் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவரால் வாய்ப்பில்லாமல் போன காரியமும் நடக்க வேண்டும், அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அப்படின்னா கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாருங்களேன், வாய்ப்பே இல்லாத காரியத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது உங்களுடைய சரீரத்திலையாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில், வாய்ப்பே இல்லாத ஒரு காரியங்கள் நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவரால் உண்டாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை சாராளுக்கு கொடுக்கப்பட்டது. சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போன கர்ப்பத்தின் மத்தியில் சாராள் நகைத்தார்கள், எனக்கு போய் இனிமேல் ஒரு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், அதுக்கு தான் சாராளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் இதில் இருக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். பதிலையும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்துட்றார், கண்டிப்பாக உனக்கு இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ, எந்த காரியத்தில் வாய்ப்பு இல்லை, இனிமேல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் அதை செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அவர் மேலே நீங்கள் இதுவரைக்கும் வைத்திருந்த விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யவிரு என்ற ஒரு ஜெபாலய தலைவன் ஆண்டவரை தேடி தன் மகளுக்காக வருவார். வந்த பொழுது ஒரு செய்தி வரும், மகள் மரித்து போனாள் என்று. அப்போ ஆண்டவர் உடனே யவிருவை பார்த்து என்ன சொல்லுவார்னா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்கே சூழ்நிலை செத்து போயிடுச்சு தான், அவங்க மக செத்து போயிட்டா, சூழ்நிலை மாறிவிட்டது, ஆனால் நான் மாறாதவராக உன்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னுடைய சூழ்நிலைக்குள்ளே வருவேன், உன் மகளை உயிர்ப்பிப்பேன், நீ எதிர்பார்த்து வந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்லி யவிருவை பலப்படுத்துகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் இந்த ஒரு பாதகமான உங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியில், பாதகமான உங்கள் காரியங்களின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் வந்ததை செய்து முடிப்பேன். அதற்கு உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது, பயப்படாமல் இன்னும் நீங்கள் பற்றி கொண்டிருந்த விசுவாசத்தை இனிமேலும் பற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிந்து போன அந்த காரியம் உயிர்ப்பிக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்களா? குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அடுத்ததாக திருமண காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்கள் ஊழியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையின் மத்தியில் இனிமேல் இதுமேல் ஒரு பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர் அதை பாசிட்டிவாக முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். நாம் செபிப்போம் அந்த நாளில். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றியப்பா. இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையின் படியே தகப்பனே, பாதகமான சூழ்நிலையின் மத்தியில் இனிமேல் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற ஆண்டவரே சூழ்நிலையில், பாதகமான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும், காரியங்களையும், சரீரங்களையும் நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். உம்முடைய உயிர்த்தெழுந்த
இருந்த வல்லமை சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தது போல, அந்த எபிரேயரின் மகளை உயிர்ப்பித்தது போல தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து சென்று நீர் ஆண்டவரை செத்துப்போன காரியங்களை உயிர்ப்பிப்பீராக, பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றுவீராக, அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.